சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்னை நம்பி இந்த வாக்கினை இன்று நீ கேட்டு விட்டாயா? நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று இன்னும் 1 மணி நேரத்தில், அதாவது 60 நிமிடத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. இதனை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் வந்திருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த அப்பா உன்னை தொடரும் இந்த நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்காக நான் என்ன கொண்டு வந்து தருகிறேன், உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெதையோ எண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எதையும் தொலைத்து கொண்டிருக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நம்பு. உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து கொண்டு பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து உன்னை சுற்றி இருந்த சாயப்பா வருவதை சற்று கவனமாக நீ புரிந்து கொள். சாயப்பா எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது என்றால், உன்னை ஒரு தகப்பனாக நின்று வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஒரு அப்பாவாக உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்க நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கும் அது புரிந்திருக்க வேண்டும். அதுபோல நான் எப்படி உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு தகப்பனாக நின்று உனக்காக உன்னை தேடி வருகிறேனோ, அதே போல நீயும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வரும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னை தொடர்வது உறுதியாகும். அது உண்மைதானே? நீ என்னை உன் அப்பாவாக நினைப்பதனால்தானே இந்த அப்பா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த விஷயங்களை பொறுத்து உனக்கான நான் மதிப்பை நல்லபடியாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வர வேண்டும். உன்னுடைய மதிப்பை நான் உயர்த்த வேண்டும். சுற்றி இருக்கின்ற இடத்தில் உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை எல்லாம் நான் தீர்த்து கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை பதறும் நேரத்தில் அந்த பதற்றத்தை நான் குறைக்க வேண்டுமே. யாருமே இல்லை என்று தனிமையை நினைத்து வருந்தும் பொழுது என் குழந்தைக்கு அந்த தனிமையை நான் போக்க வேண்டும். இப்படியாக சாய் அப்பாவிற்கு பல வேலைகள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை நான் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை நீயும் எதையுமே அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாதல்லவா? சாயப்பா காட்டுகின்ற அன்பு போல உன்னுடைய வாழ்க்கையில் யார் உனக்கு அன்பு காட்டியதில்லை என்று சொல்லி நீ என்னிடத்தில் புலம்பியும் இருக்கின்றாய். இந்த அப்பா உடனிருந்து உனக்கு தருவது எல்லாம் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வருவது. இதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும் பொழுது இனி உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே. இதையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெளிவோடு உன்னை நான் எப்பொழுதுமே வழிநடத்த விரும்புகின்றேன். உனக்குள் இருந்து எப்பொழுதும் உன்னை நான் சந்தோஷப்படுத்த எண்ணுகின்றேன். எந்த நிலையிலும் சாயப்பா நிற்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் பொழுது அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்னவாகும் என்று இனியும் நீ பதறாமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களைக் கண்டு இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வர வேண்டும். ஆசைப்படுவது போல உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும். நீ விரும்புவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்குரிய நன்மைகளை தரும். எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தோற்று போகாமல், எந்த இடத்திலும் எதை நினைத்தும் நீ வருந்தாமல், உன்னோடு இருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். மனது கவனமாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நாம் இருக்கும் பொழுது உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா எந்த நொடியிலும் வந்து நிற்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் உன் அப்பா நான் வந்தல்லவா கேள்வி கேட்பேன். யாரையும் உன்னை நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு நல்லது செய்ய வந்தாலும் கெட்டது செய்ய வந்தாலும் சாயப்பாவை தாண்டித்தான் வர வேண்டும்.
ஒருவேளை உனக்கு கெடுதல் செய்ய ஒருவர் நினைக்கிறார், அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. இதை செய்ய நினைப்பது யாரோ அவர்களை நீ அதிகமாக நம்புகிறாய். இதை செய்ய நினைக்கின்ற மனிதரை நீ அதிகமாக நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களின் மீது நீ பழியை போட்டு கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் உனக்காக நான் என்ன கொண்டு வந்தாலும், உனக்காக நான் இந்த வாழ்க்கையில் என்ன நடத்தியிருந்தாலும், நானே உனக்கு இவர்களை பற்றி சொல்லி இருந்தாலும் அதையெல்லாமும் நீ ஒருபொழுதும் புரிந்து கொள்வதில்லை. ஒருபோதும் அதை நீ ஏற்றுக்கொள்வதும் இல்லை. சாயப்பா, நீ எதையாவது சொல்லி கொண்டிருப்பாய். நீ சொல்வது போல் எல்லாம் நான் இருந்து கொண்டிருந்தால் யாரையுமே இந்த வாழ்க்கையை நாம் அறையில் வைத்திருக்க முடியாது. அவர்கள் இதை செய்கிறார்கள், இவர்கள் இதை செய்கிறார்கள், அதை சொன்னால் இதை சொன்னால் என்று நாம் யாரோடு தான் பேசி பழகுவது என்று நீ கேட்கலாம். இதற்கெல்லாம் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பதிலை வைத்திருக்கின்றேன் அல்லவா? என்னை நீ நம்பவில்லை, நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ உணரவில்லை. அப்படியானால் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை எதை யார் செய்கிறார்கள் என்பதனை உணர்ந்துத்தான் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்க வேண்டி உன்னை தொடர்ந்து வரும் எந்த இடத்திலும் அப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா நமக்கு ஒருவரை அடையாளம் காண்பித்து கொடுக்கும் பொழுது சில மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை என்னவென்று நமக்கு சொல்லும் பொழுது அதன் உண்மையை நீ உணர வேண்டும். இல்லாது போனால் அவர்களால் நீ காயப்படத்தான் வேண்டும். அவர்கள் தருகின்ற காயங்களை நீ எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதன் பிறகாவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாம் அல்லவா? இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ மாற்றிக்கொள்கிறாயா என்று பார்க்கலாம் அல்லவா? அதனால் உனக்கு நடந்த எந்த விஷயங்களையும் நினைத்து கொண்டு என் குழந்தை எப்பொழுதும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்த்துவது போல அத்தனையும் உனக்கென சரியாக கிடைக்கும். இந்த தருணத்தை நீ எந்த நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். 20 நிமிடம் என்ன 60 நொடிகள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொண்டு விட முடியும். வாழ்க்கையில் பல வேதனைகளும் சோதனைகளும் எப்பொழுதும் ஒருவருக்குள் வரும்பொழுது தெய்வம் ஒன்றே கதியென்று அந்த நேரத்தில் கையெடுத்து வணங்குகின்ற காலமாக அது மாறி இருக்கும். இனி உனக்காகவும் எப்பொழுதும் நான் வருவேன், உன்னை தேடியும் எப்பொழுதும் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை பற்றிய சில விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த நேரம் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்காமல் நிற்க வேண்டும். எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாமல் பல நல்ல விஷயங்களை யோசிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ உறுதிப்படுத்தினால் சாயப்பா இருப்பது நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிய வந்துவிடும். இந்த சாயப்பா உடனிருந்து உன்னோடு பயணிப்பது நிச்சயமாகவே உனக்கு புரிந்துவிடும். ஆசைப்பட்டது உனக்கு கிடைத்தது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும். உன்னை தூற்றியவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்பார்கள். உன்னை இந்த வாழ்க்கையில் அவமானப்படுத்தியவர்கள் உன்னால் தான் நன்மைகளை அடைய வேண்டிய ஒரு நிலையும் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படும். இந்த நேரம் இனி என்னத்தான் நடக்கும் என்பதும் ஏதுதான் நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதுமல்லவா? எதிர்பாராதது உனக்கு இந்த வாழ்க்கை சர்வ சாதாரணமாக நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். சாயப்பா இருப்பதையும் உனக்கு நான் நிச்சயமாக உண்மையாக என்னவென்று சொல்லியும் விடுவேன். எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நின்றேனோ என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் எதிர்கொள்ள உன்னை பயணித்தேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராதது உன் வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது என் குழந்தை ஒரு நொடியில் பதற்றம் கொண்ட ஒரு நொடியில் என் குழந்தை நீ பதறி நின்றாய். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ யோசித்து நின்றாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என் குழந்தையானது கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் என் குழந்தையினுடைய அன்பை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்பொழுது சாயப்பாவை தேடினா என்று நீ முதலில் உன் மனசாட்சியை கேள்வி கேட்டு
சாயப்பா தேடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ வணங்குகின்ற தெய்வத்தை தேடினாய் என்று ஒரு முறை நீ சிந்தித்துப் பார். தெய்வத்தை தேடியது உண்மையென்றால் இனி உன்னை சுற்றி வருவது எல்லாமும் உன்னை சூழ்ந்து வந்து மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சுற்றி இருந்து உனக்கு நல்லதை சொல்லும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நினைத்ததையெல்லாம் நடத்திடவும் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்திடவும் நமக்கு தகுதிகள் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கும் அதற்கான எண்ணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் எதற்காகவும் நீ தோற்று போய்விட்டோம், நான் இனி ஜெயிக்க மாட்டேன் என்று நீ எண்ணி விடாதே. இனிதான் உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கப் போகிறது. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.